மார்னிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, இதய முரளி அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்குங்க. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, படத்தை யாரு டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா? அதர்வா நடிச்சிருக்காரு, ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காங்க, பிரீத்தி முகுந்தன் நடிச்சிருக்காங்க, கைடு லோகர், செல்லக்குட்டி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம கோபி நடிச்சிருக்காரு, டிராவிட் நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஒரு பட்டாளமே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. தமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கேஸ்டிங் வச்சுட்டு எந்த மாதிரி படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டேரெக்டாக நம்ம வந்து கதைக்குள்ள போயிடலாம். படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை லவ் பண்ணுறாரு ஒரே டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே டைம்லலாம் ஒரு செக்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு லவ் ஒன்று பண்ணுறாரு, அந்த லவ் ஒரு மாதிரி போய் முடியுது. அடுத்து ஒரு லவ் பண்ணுறாரு, அதுவும் ஒரு மாதிரி முடியுது. அடுத்து 3வதாவும் ஒரு லவ் பண்ணுறாரு, அதுவும் ஒரு மாதிரி போய் முடியுதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த 3 லவ் பண்ணுறாரு இல்லையா, அந்த 3 லவ்லையுமே அவர் வந்து லவ்வை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதை ஒரு பாயிண்டில் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம லவ்வை சொல்லாமலே இருக்கமே, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி, அந்த 3 பேர்கிட்டையும் லவ்வை சொன்னாரா இல்லையா, அந்த 3 பேரில் யாரை கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. அதுதான் பார்த்தீங்கன்னா இதய முரளி அப்படின்னு சொல்லிட்டு படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கதையை வச்சுட்டு அவங்க வந்து நல்ல படம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2026ல் சில படம்லாம் ஹிட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கென் ஒரு படம் எடுத்தார் யூத் அப்படின்னு, வித்லவ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்தது, அபிஷன் ஜீவி நடித்த படம். ஸோ அந்த மாதிரியான படங்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுத்துருக்கோ அதை விட ஒரு படி மேலேயே இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க அதர்வா கேரக்டர் அதை வந்து பார்த்துடலாங்க. அவரை சுற்றி தான் கதையே நகருது. அப்படி இருக்கும்போது நம்மளும் அவரோட தான் ட்ராவல் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்போம், எந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரொம்ப ப்ராப்பராக உணர்ந்து பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு லவ்வை சொல்ல தவிக்கும் போதும், லவ்வில் சொதப்பும் போதும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும்போது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டியாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதர்வா பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் இதய முரளி அப்படிங்கிற படம் எதனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னா, இவரோட அப்பாவான முரளி சார் ஒரு படம் பண்ணார் இதயம் அப்படின்னு. அந்த படத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் லவ்வை சொல்லிடவே மாட்டார். இந்த படம் இதய முரளினே வந்திருக்கு அப்படிங்கும்போது இவராது லவ்வை சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. அதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருப்பா நீயாவது சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அதர்வா சாரை வந்து கேட்குற மாதிரியான ஒரு சூப்பர் குட்டான ஒரு படமே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த இதய முரளி படம். அடுத்ததாக இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்க பிரீத்தி முகுந்தன் ஆகட்டும், கைடு லோகர் ஆகட்டும், அவங்களும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு என்ன தேவையோ, கதைக்கு என்ன தேவையோ, அவங்க ரோலுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அழகாக வராங்க. நம்ம ஹீரோவோட வந்து ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே படத்துலேருந்து விலகி போயிடறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ரோல். அப்படி இருந்தாலுமே படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த 2 பேருமே. இந்த 2 பேரை தாண்டி இன்னும் ஒரு கேரக்டர் வந்து இருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொனிதா காந்தி. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஜொனிதா காந்தி கேரக்டர் வந்து இவர் லவ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அந்த சஸ்பென்ஸ் தான் படத்துடைய ஓப்பனிங்லேயே வருது. அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ்வே டீச்சர் கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீச்சர் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது அப்படின்னே சொல்லலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாகே வருங்க. நம்ம காளி வெங்கட் சார் சொல்லுவார், உலகத்தில் எல்லா மனுஷனோட ஃபர்ஸ்ட் லவ்வுமே ஒரு டீச்சர் கஷ்டாக தான்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக உண்மைடா, டேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டயலாக் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டயலாக்ஸுமே மனசில் நிற்கிதுங்க. நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நிறைய டயலாக்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்துக்கு யார் டயலாக் எழுதியிருக்கா அப்படின்னா, நம்ம பரிதாபங்கள் டிராவிட் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த படத்துக்கு டயலாக் எழுதியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டயலாக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் வர டயலாக் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டயலாக் சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் டிராவிட் ரொம்ப சூப்பராக அவருக்கு கொடுத்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு படத்திலே பண்ணியிருக்காரு ஆஸ் அ டயலாக் ரைட்டராக. அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஹியூமர் எல்லாமே பயங்கரமாக ஓகே இருக்குது. படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங்காக சுற்றிட்டு இருக்க மாதிரியான ஒரு படம் தான். அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படியெல்லாம் காமெடி பண்ணிப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு ரோல் ஒன்று இருக்கும், அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கலாய்ச்சிருப்பாங்க. அந்த மாதிரி படம் முழுக்க ஒரு ஹியூமர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சூப்பராக ஓகே இருக்குது. கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமராக தான் போயிட்டு முடிச்சிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்தது. ஹியூமர் வைஸாக இந்த படம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு நட்டி. அதாவது நம்ம ஹீரோவோட மாமா ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவும் இருக்க மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க. அதர்வாவை பார்த்தீங்கன்னா தூக்கி வளர்த்துனவரே இந்த மாமா கேரக்டர் தான். அந்த கேரக்டரை பார்க்கும்போது இப்படி ஒரு மாமா கேரக்டர் நம்ம லைஃப்பில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு ஏக்கம் வரும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த கேரக்டர் வந்து இருப்பார். கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது இவருக்காகவே ஒரு கிளைமேக்ஸ் எழுதுன மாதிரி இருக்கும்.
இவரை சுற்றி தான் கிளைமேக்ஸே நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நட்டி சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அந்த மாமா அப்படிங்கிற கேரக்டரில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் பார்த்ததுமே எல்லாருமே சார் இந்த மாதிரி ஒரு மாமா கேரக்டர் நம்ம லைஃப்பில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏங்குவாங்க. அதையும் தாண்டி படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம தமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. தமன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சுமே இருக்கார். அவரோட ரோலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு மியூசிக் வைஸாகவுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு மேரேஜ் சாங் ஒன்று வரும். அந்த சாங் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக, ரொம்ப கிராண்டாக இருந்தது. விஷுவலாகவும் சூப்பராக இருந்தது, சாங்ஸாகவும் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த வகையில் தமன் பார்த்தீங்கன்னா மியூசிக் வைஸாகவும் சரி, சாங்ஸ் வைஸாகவும் சரி இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாகவே மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படத்தை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி பக்கம் வரும். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணியிருக்காங்கன்னா மனோஜ் பரமஹம்சா அவங்க தான் பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே நம்ம ஊரில் தான் நடக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போர்ஷன் நியூயார்க்கில் நடக்குது. அங்கே இருக்கிற ஒரு சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே இருக்க லொக்கேஷன் ஆகட்டும், அங்கே இருக்க பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா விஷுவலாக ஒரு கிராண்டான படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. அந்த வகையில் மனோஜ் பரமஹம்சா சார் அவரோட ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக விஷுவல் வைஸாக வந்திருக்கு. சரி, ஓகே, எல்லாமே பார்த்துட்டோம். அப்படியே படத்தில் இருக்க சின்ன சின்ன மைனஸையுமே பார்த்துருமா? படத்தில் கண்டிப்பாக மைனஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மைனஸாக என்ன பட்டது அப்படின்னா படத்தோடைய டியூரேஷன். இது ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கும்போது இவ்வளோ டியூரேஷன் தேவையா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்வியாகவே வருதுங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவே இருக்குது. ஒரு 3 லவ் பண்ணுறாரு. அந்த 3 லவ்வை காட்டுறதுக்கான டைம் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே நிறைய சீன் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தாகவே இருக்குது. அண்ட் அவ்வளோ லென்த்தாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்ததுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் இது இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரதான் செய்யுது. ஸோ அந்த வகையில் டியூரேஷன் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகுது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகும்போது செகண்ட் ஹாஃபை பார்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சா பரவாயில்ல, எனக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ வாட்சை பார்க்கவும் தோணுது. ஸோ அந்த வகையில் டியூரேஷன் இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனையாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதையும் தாண்டி அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா படத்துடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்குமா, ஓகே ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு டிபேட்டே வரும். என்ன இங்கே ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாரு, பட் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று நடக்குது, அந்த மேரேஜ்லேயும் ஒரு கலவரம் ஒன்று நடக்குது, ஒரு குழப்பம் ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸாக கொண்டு போய் ஒரு மாதிரி போயிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கிளைமேக்ஸ் மட்டும் சில பேருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், சில பேருக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகாது. அது வந்து ஒரு டிபேட்டான ஒரு கிளைமேக்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாதிரி ஃபன்னாக முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. பட் அது எந்த வகையில் எல்லாருக்கும் ஓகே ஆகும் அப்படின்னு தெரியல. எனக்கு ஓகே ஆணுச்சு, பட் நிறைய பேருக்கு அது ஓகே ஆகுமா அப்படின்ட்டு தெரியல. ஸோ அந்த வகையில் இந்த படம் கொடுத்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் செட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு இது ஓகேவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நிச்சயமாக கேட்க தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் மைனஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியான படம் தான் இந்த ஒரு இதய முரளி அப்படிங்கிற படம். நிறைய பேரோட ரோல் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபஹத் ஃபாசில் சாரோட ரோல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. தமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. அவரோட ரோலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. டிராவிட் அவர் பார்த்தீங்கன்னா காமெடி போர்ஷன் பார்த்துக்கிறாரு. ரக்ஷன் இருக்காரு, அப்புறம் ஏஞ்சலின் இருக்காங்க இல்லையா ஆங்கர், அவங்க பார்த்தீங்கன்னா சில ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. எனக்கு முக்கியமாக ரொம்ப பர்சனலாக பிடிச்சது என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டு முடிச்சிருப்பாங்க. அந்த இதயம் படத்தோடைய டச்லேயே இங்கேயும் வந்து முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது, பயங்கரமாக ஓகே ஆச்சு. ஸோ அந்த வகையில் இந்த இதய முரளி படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, குழந்தைங்களோட போயிட்டு கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ரொம்ப ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கு இந்த இதய முரளி படம்.